வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கைஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே சொல்லலாம் எல் சால்வடர் அப்படின்ற நேம் தான் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ வட்டாரத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய டாபிக். அது என்ன எல் சால்வடர், அதில் என்ன நடந்துச்சு, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் தான் மறக்காமல் ஜாயின் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் சேட் கண்டக்ட் பண்ணும். அதாவது நான் மட்டுமே பேசாமல் நீங்களே என் கூட சேர்ந்து கலந்துரையாடல் பண்ணலாம். நேற்று ஒரு வாய்ஸ் சேட் நடந்துச்சு, 1 hour நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்ட் ஏர்ட்ராப்ஸ், அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் தான் நான் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சைடில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு அது என்ன ப்ரோ எல் சால்வடர், அது எந்த நாட்டில் இருக்குது, ஸோ அதை பற்றி எல்லாரும் பரபரப்பாக பேசுகிறாங்க அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். பார்த்தீங்கன்னா எல் சால்வடர் இதுதான். எல் சால்வடர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, அதாவது மத்திய அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவுக்கு கீழேயும் சவுத் அமெரிக்கா, இந்த கொலம்பியா, இந்த வெனிசுலா, பொலிவியா இதெல்லாம் இருக்குது தெரியுமா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்க மெக்சிகோ சிட்டி, இது லூசானியா, டெக்சாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு தான் இந்த சென்ட்ரல் அமெரிக்கா. சென்ட்ரல் அமெரிக்காக்குள்ளே இருக்க ஒரு பகுதி தான் இந்த எல் சால்வடர். இருக்கிறதுலே சென்ட்ரல் அமெரிக்காலேயே பெரிய பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இதுன்னு சொல்லலாம், அதாவது கௌதமாலான்னு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இருக்கிறதுலே சென்ட்ரல் அமெரிக்காலேயே குட்டியான ஒரு கண்ட்ரி எதுன்னு கேட்டிங்கன்னா எல் சால்வடர். இங்கே இருக்குது தெரியுமா எல் சால்வடாரில் பார்த்தீங்கன்னா குற்றங்கள்லாம் நிறைய நடக்கும். அதாவது இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இது மியாமி தான் வந்து இந்த ட்ரக்கு, இந்த போதைப் பொருள் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான நகரம். அதே மாதிரி இந்த சென்ட்ரல் அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸான நகரம், கொலை குற்றங்களுக்கெல்லாம் ஃபேமஸான நகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா எல் சால்வடார். இந்த எல் சால்வடாரில் என்ன நடந்துச்சு, இப்போது கிரிப்டோ வட்டாரம் ஏன் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. பரப்பளவில் பார்த்தீங்கன்னா எல் சால்வடார் வந்து ஒரு குட்டி நாடு, அதாவது ஒரு ரொம்ப ஒரு குட்டி பாப்புலேஷன் தான். நம்ம சென்னையோட பாப்புலேஷன் தான் அந்த மொத்த கண்ட்ரியோட பாப்புலேஷனே நம்ம சொல்லுவோம். ஸோ கிட்டத்தட்ட 1 கோடி பேர் தான் அங்கே வசிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கூடுதல் தகவல், நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எல் சால்வடாரில் என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதை ஆசைப்பட்டேன். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற வெயிட் பண்ணுங்கள். இதான் பார்த்தீங்கன்னா எல் சால்வடாரோட பிரசிடெண்ட்டோட ட்விட்டர் ஹேண்டில். வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டு இருக்கு. நயீப் புக்லே அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா எல் சால்வடாருக்கு பிரசிடெண்ட்டு. இவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பண்ண ஒரு பிட்காயின் சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த கண்ட்ரியில். அதனால தான் பார்த்தீங்கன்னா எல் சால்வடார் ரொம்ப வைரலாக பேசப்படும் ஒரு நாடாக மாறியது. அப்படி என்ன ப்ரோ சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல் சால்வடாரில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து லீகல் அப்படின்ற மாதிரி ஒரு டெண்டரை வந்து பாஸ் பண்ணாங்க. அதாவது இப்போ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவில் ஒரு சட்டத்தை வந்து பாஸ் பண்ணாங்கன்னா ராஜ்யசபா, லோக்சபா அது மாதிரி போய்ட்டு அந்த இடத்துல ஓட் போடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட சட்டசபையில் வந்து ஓட் போட்டிருக்காங்க. சால்வடோரியன் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சி சுப்பீரியர் மெஜாரிட்டியில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 62 ஓட்டு விழுந்திருக்கு. 84 ஓட்டு மொத்தம். 84ல் பார்த்தீங்கன்னா 62 ஓட்டு வந்து பிட்காயினுக்கு ஃபேவராக விழுந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹியூஜ், அதாவது ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். எல் சால்வடார் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரியை வந்து பிட்காயினை வந்து லீகலாக அனௌன்ஸ் பண்ணி இப்போ அந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் பிட்காயினை வந்து லீகலாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து US டாலரில் தான் சொல்லுவாங்க. இப்போ போனீங்கன்னா பிட்காயின்லேயே சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு வேல்யூனா $1 $2 சொல்லுவீங்க, அதை இப்போ சத்தோஷிலேயே நீங்கள் சொல்லிக்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லீகலாக டெண்டர்லாம் எடுத்து பக்காவாக லீகலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாலர் வந்து இப்போ வந்து அந்த இடத்துல இன்ஃபீரியராக மாறுது. சுப்பீரியராக வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் தான் இப்போ சுப்பீரியர். டாலரை பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸாக தான் யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் வந்து பிட்காயின் வந்து லீகலாக கொண்டு வந்துட்டு வர போகிறாங்க. ஸோ அதெல்லாம் நான் அந்த வீடியோ பின்னாடி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா US டாலர் இந்த இடத்துல அடி வாங்குறதுனால ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கடும் கோவத்துக்கு ஆளாகிறார். இந்த நேரத்தில் ட்ரம்ப் கிட்ட போயிட்டு எதுக்கு அந்த கேள்வியை கேட்கணும், அவர் ஏன் பிட்காயின் ஸ்கேம்னு சொல்லணும். ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா டாலரோட மதிப்பு வந்து இழக்க ஆரம்பிப்பாங்க. எப்போனா எல்லா கண்ட்ரீஸ்லும் பிட்காயினை வந்து லீகல் டெண்டராக அனௌன்ஸ் பண்ணி லீகலாக பிட்காயினை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா US டாலர் அந்த இடத்துல அடி வாங்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஆல் ஓவர் தி வேர்ல்டு கூட கம்பேர் பண்ணும்போது US கரன்சி தான் டாப்பு. ஸோ US தான் பார்த்தீங்கன்னா எல்லாரோட நல்ல ஒரு வளர்ந்த நாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு அது தான் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. வளர்ந்த நாடுகள் பட்டியலில் முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். இதெல்லாமே பார்த்தாச்சு. இதை விட பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு இதுவும் கொடுத்துருக்காங்க. இவரோட இது ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு பாருங்கள், எல்லாருமே ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. அந்த ரீட்வீட் பண்ண ஆளுங்க கண்ணு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா லைட் எரியுது. எல்லாமே ப்ளூ டிக் அக்கௌண்ட். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 200K 300K ஃபாலோவர்ஸ் தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாம்ப் அப்படின்றவர் வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா பாம்ப் அவங்க எல்லாருமே போஸ்ட் போட்டிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா நைப் வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. கெய்ட்லின் லாங்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டே வாங்க. இந்த இடத்துல லீனா ஷேக் அப்படியே ஒருத்தராக ரீட்வீட், அதாவது இவர் ரீட்வீட் பண்ணிகிட்டே வராரு. அந்த இவர் ரீட்வீட் பண்ணுற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்கள்.
ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ டிக் விழுந்த அக்கௌண்ட்டு, கண்ணில் லைட் எரியர் அக்கௌண்ட்டு, லேசர், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எதுக்கான அறிகுறி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் பிட்காயின் ஹோல்டு பண்ணாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு, அவர் இன்ஜினியர்ஸ் ஜஸ்ட் இன்ஃபார்ம்டு மீ தட் தே டக் எ நியூ வெல், புது கிணறு தோண்டியிருக்காங்க. தட் வில் ப்ரொவைட் அப்ராக்சிமேட்லி 95 மெகாவாட்ஸ் ஆஃப் 100% ஆஃப் க்ளீன் ஜீரோ எமிஷன் ஜியோதர்மல் எனர்ஜியை கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வல்கனோ, அதாவது பார்த்தீங்கன்னா எரிமலைகளிலிருந்து அவங்க வந்து பிட்காயினை உருவாக்க போகிறாங்க மைனிங் பண்ணி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர், அதாவது அடிச்சாம்பாரா சிக்ஸர், அடுத்தடுத்து சிக்ஸர்னு சொல்லுவாங்க தமிழில், அதான் இதுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிட்காயினை லீகல் டெண்டராக அனௌன்ஸ் பண்ணி லா பாஸ் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்லிமெண்ட்டில் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டார். செகண்ட் பார்த்தீங்கன்னா பிட்காயினை மைன் பண்ண போகிறாங்க, பார்த்தீங்கன்னா வல்கானிக் இது மூலயமா மைன் பண்ண போகிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரீட்வீட் போட்டிருக்காங்க. ஈவன் நம்ம மைக்கேல் சேலரும் ரீட்வீட் போட்டிருக்காரு. நான் அதை காட்டுறேன், இந்த இடத்துல போய் ரீட்வீட் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையுமே ஃபேமஸான பர்சன்ஸ்லாம் போட்டதை ரே ஆஃப் ஹோப் இந்த டார்க் வேர்ல்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பாராட்டத்தக்க விஷயம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாக் என்றவர் போட்டிருக்காரு, மைக்கேல் ஸ்லேயர் போட்டிருக்காரு பாருங்கள், பிட்காயின் இஸ் ஏ ஸ்வான் ஆஃப் சைபர் ஹார்னன்ஸ் ஃபீடிங் ஆன் தி ஃபயர் ஆஃப் ட்ரூத், எல்லாத்தையுமே ரீட்வீட் பண்ணியிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பிட்காயின் ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. அந்த வளர்ச்சியை தடுக்க அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் வந்து முன் வராங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிட்காயின் வர்சஸ் ஓல்டு வேர்ல்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட், அனைத்து நாடுகளுக்கும் எதிராக பிட்காயின் இருக்கிறது, அந்த கான்செப்டில் தான் இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்லியாச்சு. இப்போ எல் சால்வடாரில் என்ன நடந்துச்சுன்றதை நான் சொல்லிட்டேன். டைலர் விங்கிள்ஸோட இதுக்குள்ளே ப்ரொஃபைல்குள்ளே போகிறேன், வெயிட் பண்ணுங்கள். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஜெமினி கம்பெனியோட ஓனர்னே சொல்லலாம், ஃபவுண்டர்னு சொல்லலாம். இவரும் இவங்க தம்பியும் கேமரூன் விங்கிள்வாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைலர் விங்கிள்வாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் தான் கேமரன் விங்கிள்வாஸ், இவரும் பார்த்தீங்கன்னா பிட்காயினுக்கு ஆதரவானவர். டைலர் விங்கிள்வாஸ் இவரும் பார்த்தீங்கன்னா பிட்காயினுக்கு ஆதரவானவர். ஸோ ஜெமினி கம்பெனியோட ஓனர்ஸ், ஃபவுண்டர்ஸ் இவங்க தான். இது அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு, அதாவது பார்த்தீங்கன்னா பிட்காயின் வாஸ் நாட் ஹேக்டு பை எஃப்டிஐ, திஸ் இஸ் ஃபியூட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தே இக்னார் யூ, தென் சடன்லி பெராகுவே, அர்ஜென்டினா, பனாமா, பிரேசில், எல் சால்வடார் அண்ட் நிக்கார்கோ, எம்ப்ராஸ், இந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா லீகலாக கொண்டு வர போகிறாங்க பிட்காயின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாதி கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்குது, ரிமைனிங் இருக்க பிரேசில், எல் சால்வடார், அர்ஜென்டினா, இதை எல் சால்வடாரில் பிரேசில், இந்த அர்ஜென்டினா, நிக்கார்கோ, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த சதர்ன் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்க பிரபலங்கள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிட்காயினுக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுக்குறாங்க. பிட்காயினுக்கு எதிராக யார் குரல் கொடுக்குறாங்கன்னா ட்ரம்ப், இந்த ஷி ஜின்பிங், இது மாதிரியான அரசியல்வாதிகள் எல்லாருமே பிட்காயினுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. மக்களும் பார்த்தீங்கன்னா பிட்காயினுக்கு ஆதரவாக தான் குரல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன உங்களுக்கு தெரிய வருதுன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களோட கண்ட்ரியில் இருக்க காயின்ஸை வந்து, அதாவது டாலர் இது மாதிரி காயின்ஸ்லாம் அடி வாங்கும், அதனால் நம்ம பிட்காயினை வளர விடக்கூடாதுன்றதை தான் பார்க்குறாங்க. இப்போ இது எல்லாமே ஓவர் வியூ பார்த்தாச்சு. எல் சால்வடாரில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 100 இல்லை 1000% ஒரு நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல் சால்வடாரில் நீங்கள் என்னங்கனாலும் போய்ட்டு பிட்காயினை யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு தடையுமே இல்லை. இப்போ இதெல்லாமே பார்த்தாச்சு. இதை வச்சு பிட்காயினோட அப்கமிங் மூவ் எப்படி இருக்குன்றதை நான் ஒரு சின்ன அனாலிசிஸ் மூலிமா சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், பைனான்ஸ் ஓப்பன் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஒரு பம்பில் இருக்குன்னே நான் சொல்லுவேன். எப்படி ப்ரோ பம்பில் இருக்குன்னு கேட்டால் இந்த நியூஸால் தான் பம்பில் இருக்குது. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து $32,000 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, $32,000. இப்போ பார்த்தீங்கன்னா $37,000, இந்த $5,000 பம்ப் கொடுத்துருக்கு. வெயிட் பண்ணுங்கள், நான் என்னோட பிட்காயின்குள்ளே சார்ட்குள்ளே போய்க்கிறேன். பிடிசி யூஎஸ்டிடி பேர், வேர் இஸ் மை பிடிசி யூஎஸ்டிடி பேர், ஹியர் இட் இஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஏற ஆரம்பிச்சுன்னு எல்லா காயினுமே பம்ப் கொடுத்துருக்கு. அதாவது ஒன்று தான் சொல்லுவேன், பிட்காயின் தான் பார்த்தீங்கன்னா ராஜா. கிரிப்டோ கரன்சிக்கு யார் ராஜான்னு கேட்டிங்கன்னா பிட்காயின் தான் ராஜா. நல்லா இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த இதுவுமே நல்லாயிருக்கும், கீழே இருக்க மந்திரிகள் நல்லா இருப்பாங்க, எல்லாமே நல்லா இருப்பாங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும், பிட்காயின் தான் ராஜா. ராஜா நல்லா இருந்தாருன்னா ஒட்டுமொத்த ஆல்ட் காயினும் நல்லாயிருக்கும். ஸோ கிரிப்டோ ஃபீல்டே நல்லாயிருக்கும். இந்த ராஜாவை அடிக்கிறாங்க. ராஜா வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சி வரும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுவாங்க. அந்த ஒரு கான்செப்ட் தான் இங்கே நடந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 hour சாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில், ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் போட்டு அப்படியே பம்ப் கொடுத்து டாப்பில் தூக்கிட்டு போயிட்டு அரௌண்ட் $37,666 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஆல் டைம் ஹையை டச் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 hour சார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் கொடுக்குது. ஃபுல்லாகவே க்ரீன் கேண்டலாக போட்டு போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டோஜ் பேட்டர்ன் போட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும் என்னோட கணிப்பு. 1 day பேட்டர்ன்லேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு க்ரீன் கேண்டில் போட்டிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைன்ஸ் தான் நம்ம சொல்லணும். இது ஸ்டேபிள்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஸ்டேபிள் இல்லை, அன்ஸ்டேபிள். எப்போ வேணாலும் வரும், எப்போ வேணாலும் ஒரு ட்வீட்டை போடுவாங்க. இவங்களோட இந்த வேல்ஸோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிட்காயின் வந்து $40,000 தொட விடக்கூடாது. தொட விடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே எலான் மஸ்க் அது மாதிரி ஆளுங்க ட்வீட் போடுவாங்க. இப்போ இது 40,000 தொடுதுன்னா $40,000 பிட்காயின் தொட போகுது அப்படின்னா அவங்க ஒரு ட்வீட்டை போடுவாங்க. கண்டிப்பாக அது இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது.
ஸோ ஏன் அந்த ட்வீட்டை போடுறாங்கன்னா பிட்காயின் $40,000 தொட்டுருச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா $45,000, அடுத்தது 52, அடுத்தது பார்த்தீங்கன்னா $60,000 தான் போயிட்டு ஸ்டாப் ஆகும். இதே பேட்டர்ன் தான் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து $14,000 தொட விடாமல் பண்ணிட்டு இருந்தாங்க போன வருஷம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2020 பிட்காயின் அந்த $14,000 தொடறதுக்கு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 months எடுத்து, அந்த 4 monthsக்கு அப்புறம் $14,000 டச் ஆச்சு. ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வந்து நின்றுச்சுன்னா $60,000 வந்து நின்றுச்சு. இப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த $40,000 பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு 60,000, 45, 52, 60 போயிட்டு நின்றுச்சுன்னா பிட்காயின் யாராலையும் அசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சியை நோக்கி போயிடும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதான் அனாலிசிஸ். ஸோ இதில் ஃபுல்லாக சார்ட் எல்லாம் போட்டு பண்ணணும்னா நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வசதிகள் இல்லை. ஃபியூச்சராக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதாவது ஸ்டூடியோ மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ப்ரொஃபஷனலிசமாக சொல்லி தரது தான் பிளான். ஸோ கண்டிப்பாக அதை ஃபியூச்சரில் பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கேண்டல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் சைன், பெருசாக போட்ட ஒரு க்ரீன் கேண்டில் இந்த 1 hour சார்ட்டில் 15 minutesலேயே நான் காட்டுறேன். 15 minutesல பார்த்தீங்கன்னா 2 க்ரீன் கேண்டில் போட்டிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே போட்டிருக்கு. 1 minute பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் தான் இருக்கும். ஏன் ரெட் கேண்டில் இருக்குன்றதுக்கான ரீசன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 1 minute பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். மினிட்ஸ் கணக்கில் காட்டுறதுனால ரெட் கேண்டில் நிறைய இருக்கும், க்ரீன் கேண்டில் நிறைய இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் போடுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பாசிட்டிவ் சைன். அது மட்டும் இல்லாமல் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பச்சையில் காட்ட ஆரம்பிக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது ஒன் ஆஃப் தி குட் சைன்னே சொல்லலாம். சோலானம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் போல்கா டாட் ஒரு நல்ல ஒரு க்ரோத்தை கொடுத்துருக்கு. அயோடெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம க்ரோத். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா $1.60 ட்ரேட் ஆகிட்டு இருந்த அயோடெக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா $2 வரைக்கும் வந்துருச்சு. சொன்னல செம க்ரோத். 4 hour சார்ட்டில் பாருங்கள் 2 க்ரீன் கேண்டில் பெருசாக போட்டிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி குட் சைன். அப்படியே கீழே போனீங்கன்னா தெட்டாமல் நல்ல ஒரு க்ரோத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஹார்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத், 23% க்ரோத் கொடுத்துருக்கு. 1 minute சார்ட்டில் போய் பாருங்கள் ஃபுல்லாகவே அப்படியே படிக்கட்டுகள் மாதிரி ஏறி போயிட்டு இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி குட் சைன். ஹார்டு பார்த்தீங்கன்னா $60 அடித்தாலே ஒரு பெரிய விஷயம். இந்த ஒரு டம்பில் இருந்து ஹார்டு மீண்டு வந்ததுன்னா அது போட்டத்தக்க ஒரு விஷயம்னு சொல்லலாம். XRP அந்தளவுக்கு க்ரோத் இல்லை, என்ஜினும் அந்தளவுக்கு க்ரோத் இல்லை, கார்டனும் எப்பவும் போல் ஒரு ஸ்டேபிள் க்ரோத் கொடுத்துருக்கு. ஃபோர்த் அந்தளவுக்கு க்ரோத் இல்லை. BTT ஓரளவுக்கு க்ரோத் கொடுத்துருக்கு. கேக் பார்த்தீங்கன்னா ஒரு 10% அளவில் க்ரோத், கேக் லெவலுக்கு அது க்ரோத் இல்லை, ஆனால் 10% கொடுத்துருக்கு. ஐரிஸ்ன்ற காயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் காயினாக மாதிரி இருக்குது. இதுவும் ஒரு நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்கு. 1 minute சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராய் பர்கர் அப்படியே போயிட்டே இருக்கும். வீடியோவும் நான் சொல்லணும்னா எல்லா காயினுக்கும் காமிச்சிட்டே போனால் பெருசாக இருக்கும். ஓவராலாக என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா எல் சால்வடாரை பின்பற்றி மற்ற நாடுகளும் பிட்காயினை வந்து லீகல் டெண்டர் அனௌன்ஸ் பண்ணி லா பாஸ் பண்ணி அஃபிஷியல் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா மற்ற காயின் எல்லாமே, அதாவது டாலர் வந்து ரொம்பவே அடி வாங்கும். ஸோ பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பாதையில் தான் இருக்குது. பிட்காயின் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எலான் மஸ்க்ன்ற ஒற்றை நபரை தவிர ஜஸ்டின் சென்ட்ரான், மைக்கேல் சேயர், டைலர் விங்கிள்வாஸ், கேமரன் விங்கிள்வாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐரிஷ் கண்ட்ரிஸ், அதுக்கப்புறம் இந்த எல் சால்வடார் போன்ற கண்ட்ரிஸ், இது மாதிரி நிறைய பேர் பிட்காயினுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. பிட்காயின் தான் ஃபியூச்சர். இப்போவும் சொல்கிறேன், அப்பவும் சொன்னது தான். ஃபஸ்ட்டு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பிட்காயின் தடை பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போவும் சொல்கிறேன், பிட்காயின் இஸ் த ஃபியூச்சர். பிட்காயினை பேஸ் பண்ணி தான் எல்லா டெக்னாலஜியும் வரப்போது. ஆல்ரெடி நிறைய வந்துருச்சு. ஃபியூச்சரில் இன்னும் நிறைய வரும். பிட்காயின் இன்னும் வைரல் ஆகும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.